அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற காணொளிகள் உங்களை வந்து சேரும். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் செயல்களில் நெகிழ்ந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை நெகிழச் செய்த பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தின் செயல். பொதுவாக அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாள்களோ இல்லது அரசியல் தலைவர்களுக்கு பிடித்தவர்களுடைய பிறந்த நாள்களோ நினைவு நாள்களோ வந்தாக்கா தொண்டர்கள் வந்து அருகில் உள்ள பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்து அருகில் உள்ள பொதுமக்களை கவர்வது வழக்கம். ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகி வடசென்னை கிழக்கு மாவட்ட ராயபுரம் நவீனுடைய தலைமையில் தமிழகம் எங்கும் பல பகுதிகளுக்கு வந்து நன்மைகள் செய்திருக்காரு சமீபத்தில். அதில் ஒன்று தான் வந்து புதுச்சேரியில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஆளுக்கு 1 கிராம் மோதிரம் போட்டு சிறப்பு செய்திருக்கிறாரு வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் எஸ் நவீன் அவர்கள். கழக பேச்சாளர் லயோலா மணி அவர்களுடைய முன்னிலையிலும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்களுடைய தலைமையிலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் வந்து இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சமீபத்தில். அந்த காணொலியை தான் தற்போது பார்த்துக்கிட்டு இருக்குங்க. பொதுவாக தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து நண்பர் நண்பி அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். இப்போ ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி விஜய் வந்து பெருமைப்படுற மாதிரி வந்து இந்த செயலை வந்து செய்திருக்கிறாங்க. இவர்கள் செய்த இந்த செயலை வந்து அண்ணன் புஸ்ஸி ஆனந்த் அவர்களிடம் வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் வந்து புதுச்சேரிக்கு வந்திருக்க போது கூட வந்து நம்ம முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பில் வந்து நானும் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுபோல் வந்து விக்கிரவாண்டியில் வந்து இப்போ நடைபெற்ற பெரிய மாநாட்டில் வந்து பல பேர் சாப்பிடாமல் கொள்ளாமல் வந்து அந்த வேலைகள் செய்ததை வந்து புஸ்ஸி ஆனந்த் வந்து நெகிழ்ச்சியோடு எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டார். ஒரு தலைவருக்கு வந்து நல்ல தொண்டர்கள் கிடைப்பது வந்து அரிது. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து நண்பர் நண்பின்னு தான் வந்து சொல்லுவார். அப்பேற்பட்ட நண்பர் நண்பிகள் வந்து இரவும் பகலும் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிற்காக வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் வந்து அந்த பந்தல் கால் நட்டதுலேருந்து வந்து அயராது உழைத்தது அந்த பெருமையை வந்து புஸ்ஸி ஆனந்த் அவர்களுடைய வாயால் நாங்கள் கேட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்தது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து ஐயா புஸ்ஸி ஆனந்த் வந்து சிறையில் இருக்கிற கைதிகள் படித்து நலம் பெறணும் பயன் பெறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து லயோலா மணி அவர்களின் தலைமையில் வந்து புத்தகங்கள் வாங்கி கொடுத்ததையும் நாங்கள் வந்து பெருமையோடு சொல்லி வாழ்த்தி. அதுபோல் தளபதியோடைய நண்பர்கள் நண்பிகள் கோடானி கோடி பேர் மேலே வந்து தளபதி எவ்வளோ பாசம் வச்சுருக்காரோ அதுக்கு ஈடாகவே வந்து அண்ணன் புஸ்ஸி ஆனந்தும் வந்து தன்னுடைய பாசமும் அன்பும் வந்து பொழிகிறாரு. அதுக்கு சமீபத்தில் இந்த உதாரணம் தான் வந்து சால்வை வந்து அவருக்கு போட வந்தவங்களை வந்து அந்த சால்வையை வாங்கி தளபதியோட நண்பர் நண்பிகளுக்கு போட்டு வந்து அவங்கள வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்குனது வந்து புஸ்ஸி ஆனந்த் அண்ணனுடைய செயல். எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. ஏன்னா அவர் பார்க்கணும், அவர் கூட புகைப்படம் எடுக்கணும், அவருக்கு ஒரு சால்வை போடணுன்ட்டு நிறைய நண்பர்களும் நண்பிகளும் வந்திருக்க நேரத்தில் அவர் வந்து எல்லாரையுமே வந்து சால்வை போட்டு சிறப்பு செய்து புகைப்படம் எடுத்துக்கிட்டது வந்து அந்த நிகழ்வு வந்து ரொம்ப நெகிழ்ந்த நிகழ்வாகவே தான் எல்லோரும் பார்த்தாங்க. இந்த ஒரு உற்சாக மிகுதி தான் வந்து கோடி ரசிகர்களை வந்து தன்னுடைய தீவிர தொண்டர்களாக மாற்றின ஒரு பெருமை வந்து ஐயா விஜயை சேரும். வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க வாங்க வழி விடுங்க வாங்கண்ணா வாங்க. பண்ணி